ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நூடுல்ஸ் தாளிக்க போகிறோம். ஒரு ஈவினிங் டைம் தோணுச்சு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரி செஞ்சிடலாமே அப்படின்னு வந்து எடுத்து நல்லா நொறுக்கிட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அவிய போட்டுட்டேன். உப்பும் கலந்துக்கோங்க, மறந்துடாங்க. தம்பி, கடப்பு போட்டாச்சா புள்ளிக்கு? கடப்பு போட்டாச்சா புள்ளிக்கு? கடவை போட்டது பிடிக்கலையா? பாபா குட்டி எங்கே ஓடுறதுக்கு? சாய்பாபா அங்கேயும் எங்கேயும் ஓடுறாங்கன்னு சொல்லி கடவு போட்டிருந்தோம். அது போட்டது என் சாய்பாபாவுக்கு பிடிக்கவே இல்லை. அழுதுகிட்டே இருந்தாங்க. 2-3 நாளாக பழகிடும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த மரக்கறி கேரட் லீக்ஸ் கிழங்கு தான் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வெட்டி எடுத்தாச்சு. நல்லா கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நியூஸ் உண்டு. இந்தியாவில் தான் பிரியாணி கூட தர்பூசணி சாப்பிட்டு 4 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. எனக்குன்னா ரொம்பவே ஷொக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே வந்து கூடுதலாக அந்த ஓட்டமெல்லாம் தான் வாங்கி சாப்பிடுவோம். அது பிரியாணி கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிட்டு தான் என்னடா இது அப்படின்னு தோணுது. பிரியாணி வந்து செமிக்கிறதுக்கு மிச்ச நேரம் ஆகுமா? ஆனால் வாட்டர்மெலன் உடனே செமிச்சிரும். அதனால் புளிப்புத்தன்மை ஏற்படுது அப்படின்னு தான் பொதுவாக சொல்லப்படுது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ எண்ணெயை நல்லா சூடாகிட்டு கருவேப்பிலை ரெம்பில் போட்டுட்டு இந்த கிழங்கை லைட்டாக பொரிய விட்டுப்போம். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிட்டெல்லாம் அம்மா செஞ்சு தருவாங்க. நாங்கள் அடம் பிடிப்போம், மெகி செஞ்சு தாங்கம்மா, இந்த நூடுல்ஸ் வேணாம் அப்படின்னு. ஆனால் இப்போது மெகியில் உள்ள எஃபெக்ட் தெரிஞ்சு இந்த நூடுல்ஸே பெஸ்ட்டுன்னு தோணுது. காலம் போக எல்லாமே புரியுது நமக்கு. சரி, அப்புறமா கேரட் லீக்ஸையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வதக்கிப்போம். ஈவினிங் டைம் ஒரு பொழுதுபோக்குக்கு செய்வோன்னு சொல்லி செஞ்சேன். ஆனால் என் ஹபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் இப்படி செஞ்சு தரியான்னு சொல்லி கேட்டுருந்தாரு. சமைக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ லவ் என் சமையலில். அதனால் எனக்கு போரே அடிக்காது. என்ன தான் கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கூடுதலாக கடையிலையும் வாங்கி கொள்வது தான். ஆனால் எனக்கு யூடியூப்க்கு அப்புறமா வீட்லேயே கூடுதலாக செஞ்சு கொள்வது. ஏன்னா நமக்கு வீடியோவும் எடுக்கணும்ல, அதனால தான். சரி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட்டர் தூள் தான் கூடுதலாக போட்டேன். அது கூட மஞ்சத்தூள், மிளகு, மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். சிக்கன் மசாலா தான் போட்டேன். முட்டை போட்டு நூடுல்ஸ் செய்வோன்னு நினச்சேன். என் தங்கச்சிக்கு முட்டை போட்டு நூடுல்ஸ் செய்கிறது பிடிக்காது. அதனால் நான் செய்யலை. இல்லாட்டி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ நூடுல்ஸ் செய்ய போனாலும் என் நானாவை நினச்சிப்பேன், மூத்த நானாவை. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த நூடுல்ஸில். நான் போன முறை நூடுல்ஸ் செய்யும்போதும் நான் சொல்லியிருப்பேன், அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போ செஞ்சாலும் அவர் வந்து எங்கள்கிட்ட இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்கிறாரு. அதனால் வந்து நாங்கள் செய்யக்கிட்ட யோசிப்போம், என் நானா இருந்தால் சாப்பிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு. அடித்து பிச்சுட்டு சாப்பிடுவார். சின்ன வயசுலலாம் சண்டைக்கு நின்று சாப்பிடுவோம். எங்கள் நானாவும் சரி நானும் சரி. வெட்டிங்க்கு அப்புறமா வந்து 2 பேர் உறவு வந்து இன்னும் கூடுதல் ஆகிடுச்சு. நானா தங்கச்சி உறவு அப்படி தங்கிக்கணும் எல்லாருமே. அண்ட் இது வந்து சாத்தியமாகணும் அப்படின்னா வந்து நமக்கு அமைகிறவங்க அவங்களும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த விதத்தில் நாங்கள் லக்கி. யாருக்கெல்லாம் நானா தங்கச்சி உறவு ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம அவிச்சு வச்சுருந்த நூடுல்ஸை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ நாங்கள் சூப்பராக வந்து நூடுல்ஸ் தயார். குக் பண்ணுறது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்? எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதுவும் இப்படி வீடியோவாக எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி குக்கிங் பண்ணுறேன்ல, ரொம்பவே ஹாப்பி எனக்கு. நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் தாரீங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்யூ. இப்படியே தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. ஒவ்வொரு ரெசிபியாக என் சேனலில் வந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசில் நாங்கள் ஒரு வேறு ஊரில் வாழ்ந்தோம். அங்கே ஆச்சிப்பழம்னு ஒன்று இருக்குது. நோன்பு காலத்தில் நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் தராவியாவுக்கு முதல்ல ஒரு மைதானத்தில் விற்பாங்க. நூடுல்ஸும் விற்பாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஃபைனலாக எல்லோரும் நூடுல்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சாச்சு. இதோட வீடியோ முடியுது. NS ஃபேமிலி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.